அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று இனிதே நடைபெற்று கொண்டிருக்கும் மருத்துவ அலுவலர்கள், கண் மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் ஆய்வக நிபுணர்கள் ஆகியோர்களுக்கு பணி ஆணைகள் மற்றும் 24-25 ஆண்டுக்கான மாநில அளவிலான சிறந்த குடும்ப நல செயல்பாடுகளுக்கு விருதுகள் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்து இங்கே சிறப்புரையாற்ற இருக்கும் நம்முடைய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை பொது சுகாதாரத்துறை சார்பாகவும் குடும்ப நலத்துறை சார்பாகவும் வருகின்ற உங்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் இந்த விழாவில் தலைமை உரையாற்ற வந்திருக்கும் நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களையும் உங்கள் சார்பாகவும் பொது சுகாதாரத்துறை சார்பாகவும் வருகின்ற வரவேற்கின்றோம். மேலும் இங்கு வந்திருக்கக்கூடிய NHM MD அவர்களையும், MRB சேர்மன் அவர்களையும், DPH, DMS, DME மற்றும் மற்ற ஃபேமிலி வெல்ஃபேர் துறைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள், கூடுதல் இயக்குநர்கள் மற்றும் இணை இயக்குநர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய விருதுகளை வாங்க வந்திருக்கும் பல்வேறு மாவட்டங்களில் வந்திருக்கக்கூடிய மாவட்ட குழுக்கள், டீம்ஸ், ஃபேமிலி வெல்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கக்கூடிய டீம்ஸு, இங்கே வந்திருக்கக்கூடிய மருத்துவ அலுவலர்கள், ஆய்வு நிபுணர்கள், இந்த பணி ஆணைகளை வாங்க இருக்கும் கண் மருத்துவ உதவியாளர்கள் அனைவரையும் உங்கள் சார்பாகவும் மருத்துவத்துறை சார்பாகவும் அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். நன்றி. மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 115 மருத்துவ அலுவலர்களுக்கும் 83 கண் மருத்துவ உதவியாளர்களுக்கும் 25 ஆய்வக நிபுணர்களுக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்கும் இந்த சீரிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தலைமை பொறுப்பேற்று உரை நிகழ்த்தி வீற்றிருக்கின்ற துறையின் செயலாளர், தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர், பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய முனைவர் செந்தில்குமார் IAS அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய நலவாழ்வு குடும்பத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அருண் தம்புராஜ் IAS அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற மருத்துவ பணிகள் தேர்வாணையத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய திருமதி உமா மகேஸ்வரி IAS அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையின் இயக்குனர் மரியாதைக்குரிய மருத்துவர் சோமசுந்தரம் அவர்களே, மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் துறையின் இயக்குனர் மரியாதைக்குரிய மருத்துவர் சித்ரா அவர்களே, மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தின் கூடுதல் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் தேரணி ராஜன் அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற குடும்ப நலத்துறையின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் சத்யா அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மருத்துவ அலுவலர்களே, குடும்ப நலத்துறையைச் சேர்ந்த பெரும்பகுதியான மருத்துவர்களே, இங்கே விருதுகளை பெற வருகை தந்திருக்கின்ற விருதாளர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக புதிய பணி நியமன ஆணைகள் வழங்குவதாக இருந்தாலும், புதிய பதவி உயர்வுகள் அளிக்கும் நிகழ்வுகளாக இருந்தாலும், புதிய பணியிடங்களை தோற்றுவிக்கும் நிகழ்வுகளாக இருந்தாலும், கலந்தாய்வு முறையில் பணியிடை மாற்றமாக இருந்தாலும் மிகுந்த வெளிப்படை தன்மையோடு தொடர்ச்சியாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை வருகை தந்திருக்கின்ற நீங்கள் அனைவருமே மிக நன்றாக அறிவீர்கள். அந்த வகையில் MRBயின் சார்பில், மருத்துவ பணிகள் தேர்வு ஆணையத்தின் சார்பில் தொடர்ச்சியாக இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த துறையில் காலியாக இருக்கிற பணியிடங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நிரப்ப எத்தனித்து அந்த பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். இடையிடையில் பல்வேறு வகைகளிலான வழக்கு மன்ற தீர்ப்புகள், வழக்கு மன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் என்று அவற்றை எல்லாமும் கூட சட்ட ரீதியாக கலைந்து
இன்றைக்கு இந்த சாதனையை இந்த துறை மிக சிறப்பாக செய்திருக்கிறது.